அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் ஜே லலிதா. எம்ஜி தெரிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் ஜே லலிதா எம்ஜி. ஓகே, இந்த ரெண்டு பேரில் எந்த ஒரு பேர் என்னோடய யூடியூப் சேனல் பேர். ஓகே, இப்போ நான் மாற்றிருக்கிறேன் கொஞ்சம். ஏன்னா ஜே லலிதா எம்ஜின்னு போட்ட முந்தி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே மாற்றினோம். அதில் அந்த பேரில் தட்டி நம்ம சர்ச் பண்ணால் பேர் வரமாட்டுது. ரொம்ப பேர் சொன்னாங்க. அதனால் நான் தெரிந்து கொள்வோம் ஜே லலிதா எம்ஜின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த சேனல் பாருங்கள். இப்படி திருப்பி அப்படி திருப்பி ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் சர்ச் பண்ணுறப்ப அப்படி பாருங்கள், அப்போ வரும் பேர். ஓகே, இன்று ஜே லலிதா எம்ஜி. இந்த சேனலில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அதாவது இன்றைக்கி என்ன நாள்? இன்று 10ஆம் தேதி 5வது மாதம் 2026. இன்று 10ஆம் தேதி 5வது மாதம் என்ன நாளுன்னா மதர்ஸ் டே. உலகம் முழுவதும் கொண்டாடுற மதர்ஸ் டே டுடே. இன்னைக்கே உலகம் முழுவதும் கொண்டாடுற மதர்ஸ் டே தினம். ஓகே, இந்த புனிதமான நல்ல நாளில் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அன்னையர் தின வாழ்த்துக்கள் யாராக இருக்குன்னா, உலகம் முழுவதும் உள்ள அன்னையர்களுக்கு, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, மலைக்காரங்களோ சீனங்களோ கிறிஸ்டியனோ தமிழர்களோ யாராக இருந்தாலும் பெண்களுக்கு நான் இப்போ அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, அன்னையர் தினம்னா எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்குற நாள். குறிப்பாக யாருக்கு? பெண்களுக்கு. ஓகே, மாதர்களுக்கு, குடும்ப மாதர்களுக்கு. ஸோ இப்போ நான் உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, யூடியூபர்ஸ் இருக்காங்கள்ல, அதில் உள்ள பெண்கள் யார் எத்தனை பெண்கள் யூடியூபர்ஸாக இருக்காங்களோ யூடியூப்பில், அவங்களுக்கு நான் அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். குறிப்பாக யாருக்குன்னா, ஒருத்தங்களுக்கு, எனக்கு பிடிச்ச ஒருத்தங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல்காரங்க இருக்காங்க. அவங்க பேர் சிஜி டெக் டேமல் யூடியூப் சேனல்காரங்க. யூடியூப்பை பற்றி நல்ல விளக்கமாக விரிவாக பேசுகிற ஒரு யூடியூப் சேனல்காரங்க. ஸோ அவங்களுக்கு சிஜிக்கு நான் இப்போ அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அம்மா நல்லா இருக்கணும். அவங்க நிறைய போடணும். நல்ல வீடியோவாக போடணும். மக்களுக்கு பயன்படுற மாதிரி யூடியூப்பை பற்றி நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லி, மக்கள் யூடியூப்பில் நல்ல விதமாக வீடியோ எல்லாம் போட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை எடுக்கணும். அப்புறம் வியூவர்ஸை அதிகமாக்கணும். இப்படியெல்லாம் சிஜி டெக் டேமல் அந்த யூடியூப் சேனல்காரங்க வழியாக பயன்படலாம். எல்லாருமே பயன்படலாம். ஓகே, யூடியூப் அதுக்கு தானே இருக்குது. யூடியூப் பற்றி பேசுகிறவங்க அதை பார்த்து தானே எல்லோரும் கற்றுக்குறாங்க எப்படி வீடியோ போடுறதுன்னு. இப்போ நானும் பார்த்து தானே எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, பரவாயில்ல. இப்போ சிஜி டெக் டேமலுக்கு இப்போ நான் அவங்களுக்கு அந்த லேடி இந்தியாவில் இருக்காங்க. அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் அன்னையர் தின வாழ்த்துக்களை அன்போடு நான் தெரிவிச்சுக்கிறேன். பாசமாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும், யூடியூப்பில் உள்ள யூடியூபர்ஸ் பெண்களுக்கு குறிப்பாக எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். நான் ஒருத்தருக்கு சொன்னால எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இவ்வளோ தான் நான் சொல்லணும். அதோட அன்னையர் தினம்னா அன்னையர்களுக்கு சிறப்பு சேர்க்குற நாள். வருடத்துக்கு ஒரு முறை வர்ற அன்னையர் தினம் உலகில் உள்ள எல்லா பெண்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது. ரொம்ப சந்தோஷத்தை கொண்டாக்கும். பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள குடும்ப மாதர்களுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தில் உள்ள
பெண்கள் கல்யாணம் பண்ணாத பெண்களும் சரி, கல்யாணம் பண்ணின பெண்களும் சரி, எல்லாத்துக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். ஒரு குடும்பத்தில் அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணும், ஆம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணும், மதர்ஸ் டேக்கு அன்னையர் தினத்துக்கு கிஃப்டாக வந்து பொருள்களை வாங்கி கொடுப்பாங்க, பூ வாங்கி கொடுப்பாங்க. அம்மாவுக்கு பொருட்களை பூவை வாங்கி கொடுக்குறாங்களா, சாப்பாடு அம்மாவுக்கு எந்த சாப்பாடு பிடிக்குமோ அந்த சாப்பாடு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு வீட்டில் கொடுப்பாங்க. அல்லது கேக் வாங்கி வெட்டுவாங்க அன்னையர் தினத்துக்கு ஸ்பெஷலாக. பணக்காரங்கள்லாம் வந்து கையில் பணம் நிறையா இருந்தால் கேக்கு வாங்கி வீட்டில் வெட்டுவாங்க. ஓகே, அப்புறம் அல்லது அம்மாவை கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒரு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. பூவுங்க, ஃப்ளவர்ஸு அதெல்லாம் கொண்டாந்து ஸ்பெஷலாக கிஃப்ட் பண்ணுவாங்க. கணவர் என்ன பண்ணுவார், கணவர் வந்து மனைவிக்கு வேண்டிய புடவை இருக்குதுல்ல, சாரி கட்டுறது, தமிழாளுங்க கட்டுவாங்களே எப்படி சாரி, அந்த சாரி வாங்கி கொடுப்பாரு. சில கையில் காசு நிறையா இருந்துச்சுன்னா நகைகள் வாங்கி தருவார். ஒரு தோடோ சங்கிலியோ மோதிரமோ ஏதோ ஒன்று மனைவிக்குன்னு ஆசைப்பட்டு ஏதாச்சும் ஒரு பொருளை கணவன்மார்கள் வந்து மனைவிக்கு வாங்கி கொடுக்கலாம். அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு மனைவிக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இப்போ இது வந்து அன்னையர் தினம் வந்து உலகத்தில் உள்ள எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஸோ இப்போ குடும்பத்தில் உள்ள ஆம்பளை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, அப்பாங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ இப்போ இந்த அன்னையர் தின நல்ல நாளில் நான் வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட பிறந்தவங்களுக்கு சொல்லிக்கிறேன், சகோதரிகளுக்கு அன்னையர் தின வாழ்த்து. அது மட்டும் இல்லை, என் மருமகளுக்கும் சொல்லிக்கிறேன். 2 மருமகள் இருக்காங்க, அவங்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் தானே இந்த வாழ்த்து. ஸோ அப்போ எனக்கு முடிஞ்சது வந்து இந்த வாழ்த்தை வந்து இந்த வீடியோ வழியாக சொல்லிக்கிறதில்ல, ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, அன்னையர் தின வாழ்த்துக்கு. ஓகே, இவ்வளோ தான். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச பொருளை வந்து வாங்கி கொடுங்க கிஃப்டாக. பிள்ளைங்க, கணவர் வந்து அவருக்கு எது பிடிக்குமோ மனைவிக்கு அந்த பொருளை அவர் வாங்கி கொடுக்கட்டும். ஆனால் குறிப்பாக ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. கர்னேஷன் பூ இருக்குதுல்ல, கர்னேஷன் பூ, அந்த பூ மதர்ஸ் டேக்கு கர்னேஷன் பூ தான் வாங்கி கொடுப்பாங்க அம்மாங்களுக்கு. ரோஜா பூவும் கொடுப்பாங்க, பிள்ளைங்க கர்னேஷன் பூ தான் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ பூவில் வந்து மதர்ஸ் டேக்குன்னு தனியாக சிறப்பு உள்ள பூவை விற்கிது கடைகளில். ரோஜா பூவும் இருக்குது, ஆனால் கொடுத்தா சிவப்பு ரோஸ் பூ கொடுக்கக்கூடாது, பிங்க் கலர் ரோஸ் பூ கொடுக்கலாம் அம்மாவுக்கு, அதோட கர்னேஷன் பூ கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஓகே, இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது இருக்குது. ஓகே, இவ்வளோ தான். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கின்றேன். தேங்க்யூ.